ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். பல்வேறு ரசாயன பொருள்களுக்கு வேதியியல் மூலக்கூறு இந்த அமோனியா வாயு தான். இது பூராமே எண்ணூருக்கு கப்பலில் கொண்டு வரப்பட்டு கப்பலிலிருந்து குழாய் மூலமாக பழுது நீக்காமல் எப்பவும் போல் சரியாக இருக்கும்னு நீங்கள் அமோனியம் வாயுவை செலுத்தியிருக்காங்க. செலுத்திய பிறகு அது உடைஞ்சி கிடந்திருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட ரயில் நிற்கிது, ரயில்வே இன்ஜின் டிரைவரை இறந்துட்டார். எங்கே? ரயில்வே ஸ்டேஷனில், போபால் ரயில்வே ஸ்டேஷனில். அப்போது அந்த யூனியன் கார்பரேட் நிறுவனத்தை ஒட்டி வேலை பார்த்த ஆட்கள், அது ஒட்டி இருக்கிற ஆட்கள் ஏறக்குறைய ஒரு 15,000 பேர் அதில் இறந்துருப்பாங்க. எர்ணாவூர், எண்ணூர், திருவொற்றியூர் மேற்கு என்ன இருக்கும்? மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. பொல்யூஷன் போர்டு அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறான். அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவரை முறைகேடாக பல சாய தொழிற்சாலைகளுக்கு விதிகளை மீறி அனுமதி கொடுத்துருக்காங்க. எண்ணூரில் 10,000 வீடுகள், 10,000 வீடுகள்லாம் நீங்கள் ஒரு வீட்டுக்கு 5 பேர் கணக்கு போடுங்க, எவ்வளோ ஆச்சு? கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அவன் அதை மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது. அப்போது இதெல்லாம் மத்திய மாநில அரசினுடைய மெத்தனத்தால் நடக்கும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று இரவு திடீரென சென்னை எண்ணூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கடலுக்கு அடியில் ஒரு வாயு போகக்கூடிய குழாய் வெடித்ததாகவும் அதுலேருந்து ஒரு அம்மோனியா அப்படின்ற ஒரு வாயு பரவுனதாகவும் அதில் நெடி ஏற்பட்டு அதிகமான மக்கள் மூச்சுட சிரமப்பட்டு ஒரு 30 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அங்கே என்ன சார் நடந்தது? அதாவது எண்ணூர் ஒரு பெரிய போர்ட். குரூட் ஆயில், அம்மோனியா வாயு இது கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு, அதாவது பெட்ரோ கெமிக்கல்ஸ், இந்த ரசாயன ஆலைகள் இவர்களுக்கு கடலில் குழாய் வழியாக இந்த ரசாயன வாயு அதே போல் குரூட் ஆயில் கொண்டு வரப்பட்டு பதப்படுத்தப்பட்டு அம்மோனியம் சல்ஃபேட் உரங்களாக பல்வேறு ரசாயன பொருள்களுக்கு வேதியியல் மூலக்கூறு இந்த அமோனியா வாயு தான். இது பூராமே எண்ணூருக்கு கப்பலில் கொண்டு வரப்பட்டு கப்பலிலிருந்து குழாய் மூலமாக கடலுக்கடியில் அங்கிருந்து துறைமுகம் வழியாக அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரப்படுகிறது. இதுதான் வழமையாக நடந்து வருது. அதாவது CPCL மெட்ரோ கெமிக்கல்ஸ். அப்போது இது இன்றைக்கி நேரத்தில் இந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 50 வருடங்களாகவே இதுதான் வழமை. இப்போது இந்த பேரிடர் நடந்திருக்கு, பெரிய பேரிடர். இந்த பேரிடரில் கடல் அலைகள் இயற்கைக்கு மாறாக பழுதுபட்டிருக்கு. அந்த குழாய்களை அந்த கடல் அலைகள் நீங்கள் பழுது ஏற்படுத்தியிருக்கு. இது உடனடியாக பழுது சரிபார்த்த பிறகு இந்த ரசாயன வாயுவை நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு அதில் செலுத்தியிருக்கணும். ஆனால் இது பராமரிக்கப்படவில்லை. இந்த மழை வெள்ளம் சூழ்ந்த பிறகு பராமரிக்கப்படாமல் பழுதடைந்த பிறகு பழுது நீக்காமல் எப்பவும் போல் சரியாக இருக்கும்னு நீங்கள் அமோனியம் வாயுவை செலுத்தியிருக்காங்க. செலுத்திய பிறகு அது உடைஞ்சி கிடந்திருக்கு. டேமேஜு, லீக்கேஜு, தூறல், சிதறல், வெடிப்பு இதெல்லாம் வந்த பிறகு லீக் ஆகிருக்கு. லீக் ஆன பிறகு உடனடியாக கொஞ்சம் பேருக்கு மயக்கம் வந்திருக்கு. உடனே அதை நிறுத்திட்டாங்க. கப்பலிருந்து தொழிற்சாலைக்கு அனுப்புவதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தலை அப்படின்னா இன்னும் அது சேதம் அதிகமாக இருக்கும். 1985 யூனியன் கார்பைடு எங்கேன்னா போபால் விஷவாயு இந்தியாவை உலுக்கிய பெரிய சாவு. ஏறக்குறைய நீங்கள் அரசு புள்ளி விவரங்கள் 3500 பேர் சொல்கிறாங்க.
அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் டிட்டி பாலு எக்ஸ்போர்ட்டில் மேனேஜராக இருந்த சிவராமன், அவர் அந்த நேரத்தில் அவருடைய உறவினர்களோடு போபாலில் இருந்திருக்கார். 85 எனக்கு அவர் நான் திருப்பூரில் சந்தித்தேன். அப்போ உயிர் தப்பி வந்தேன்னு என்கிட்ட சொன்னார். அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க பூரா செத்து விழுந்திருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட. ரயில் நிற்கிது, ரயில்வே இன்ஜின் டிரைவரே இறந்துட்டார். எங்கே? ரயில்வே ஸ்டேஷனில், போபால் ரயில்வே ஸ்டேஷனில். அப்போது அந்த யூனியன் கார்பரேட் நிறுவனத்தை ஒட்டி வேலை பார்த்த ஆட்கள், அது ஒட்டி இருக்கிற ஆட்கள் ஏறக்குறைய ஒரு 15,000 பேர் அதில் இறந்துருப்பாங்க. ஆனால் அரசு புள்ளிவிவரம் என்ன சொல்லுது? 3,500 பேர் சொல்லுறாங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ இருந்த ஏறக்குறைய அந்த நேரத்தில் ஒரு 2,000 பேராக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாங்களாம். அவர் எனக்கு சிவராமன் அந்த தகவலை சொன்னார். அப்போது அத்தனை பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இவர் இந்த சிவராமன் அவர் என்ன பண்ணார், ஒரு 7 கிலோமீட்டர் யூனியன் கார்பரேட் அலுவலகத்தை விட்டு 7 கிலோமீட்டரில் அவர் இருந்திருக்கார். நீங்கள் ஒரு 3, 4, 5, 6 கிலோமீட்டர் வரைக்கும் மரண ஓலங்கள் கண்ணால் பார்த்ததா சொன்னார். நீங்கள் இது என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாய்லர் வெடிச்சிருச்சு. பாய்லரு பலவீனமான பாய்லர். நீங்கள் ஏன் யூனியன் கார்பரேட் நிறுவனம் புண்ணி போபாலில் வைக்கிறான்? அமெரிக்காவில் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ தீவுகள் இருக்குது, அங்கே ஏன் வைக்கிறது இல்லை? பாதுகாப்பு குறைபாடு. இங்கே லேபர் வந்து சீப்பு. இந்தியாவில் லேபர் சீப்பு, இன்சூரன்ஸ் சீப்பு. அங்கெல்லாம் நீங்கள் விடவே மாட்டான். இதில் பெரிய வேதனை என்னென்னா, நீங்கள் 3,500 பேர் ஐடென்டி பண்ணுறாங்க, அடையாளம். அதாவது நிறைய நீங்கள் போபாலில் என்ன நடக்கும்னா, வெளி மாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் வருவான். அவனுக்கு ஐடி இப்போ தான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கான். 85 அவனுக்கு எந்த விதமான முகவரி இருக்காது. அதனால தான் அந்த இறப்பு. முகவரி இருந்தவர்கள், உறவினர் தேடிட்டு வந்தவன், குடியிருந்தவன், அவர்களை கண்டுபிடிச்சதில் 3,500 பேர். அப்போ அடையாளம் இல்லாமல் தொழிலாளிகள் நிறைய பேர் பீகார்லேருந்து நிறைய தொழிலாளி வருவான். அப்போ அவர்களுக்கான முகவரி இல்லாதனால அதெல்லாம் பதிவாகாமே போச்சு. எண்ணூரில் பெரிய வெள்ளம், கொசஸ்தலை ஆற்றுல 48,000 கன அடி நீர் திறந்து விடப்படுது. அவ்வளோ தண்ணி எங்கே போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகும்போது இந்த குரூட்டாயிலில், அதான் முதல்ல ஃப்ளைட் பெட்ரோல் எடுப்பான், ஃப்ளைட் பெட்ரோல், இரண்டாவது பெட்ரோலு, அப்புறம் டீசலு, நாப்தில்ஸ், இப்படி எல்லாம் எடுத்த கழிவுகள் பல ஆயிரக்கணக்கான டன்கள் அங்கே இருக்கும். அதுதான் கடைசியாக எடுக்கிறது தான் தார். அப்போ இது என்ன பண்ணுறான் அந்த அதிகாரி? என்ன பண்ணுறான்? கொசஸ்தலை ஆற்றுல தண்ணி போகுதுன்னு கழிவு போகிற திறந்து விட்டுறான். அது எங்கே போய் சேரும்? ஆழ்கடலுக்கு போகணும். அவன் தப்பு கணக்கு போடுறான். ஆனால் நீங்கள் கடல் அலை சீற்றத்தின் வழியாக என்னாச்சு, நீங்கள் இப்போ பக்கிங்காம் கால்வாய் வழியே தண்ணி எதிர்த்து ஊருக்குள்ளே வந்துருச்சு. எங்கெங்கே ஊருக்குள்ளே வந்ததுன்னா, நீங்கள் அந்த இது பூரா எர்ணாவூர், திருவொற்றியூர் மேற்கு, எண்ணூர் பக்கவாட்டு பகுதியில் இருக்கிற இந்த ஏரியாக்கள் 10,000க்கு மேற்பட்ட வீடுகளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் கடலில் பல கிலோமீட்டரில் கடலுக்குள்ளே அந்த குரூட்டாயில் கழிவு கடந்து தான் பல கிலோமீட்டரில். நீங்கள் யார் பசுமை தீர்ப்பாயம் போய் அதை ஆய்வு செஞ்சுருக்கணும். தவறு செய்தது மத்திய அரசு அதிகாரிகள். நீங்கள் மாநில அரசு 6,800 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அப்போ நீங்கள் இது அந்த தொழிற்சாலையினுடைய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கணும் குண்ட சட்டத்தில். மனித தவறு தான் அது. 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். 10,000 பேர் இதில் நேரடியாக 10,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது முழுக்க நீங்கள் இப்போ மீனவர் கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுடைய இன்ஜினு, வலை எல்லாமே இந்த குரூட்டாயில் கழிவு போய் கெட்டிய தார் மாதிரி பிடிச்சி, தார் தான் அது போய் கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. அப்போது இப்போ சட்டி, பானம், பண்டம், பாத்திரம் எல்லாம் என்னாச்சு? தார் பிடிச்சிக்கிச்சு. தார் தான், வேற ஒரு கடைசி கழிவு தார் தான். இதை இயற்கையாகவே அப்புறப்படுத்துவாங்க. மண்ணை வெட்டி ஒரு பெரிய கிடங்கு மாதிரி வெட்டி அதில் போட்டு மூடிடுவாங்க. இதுதான் இப்படி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதை அந்த அதிகாரி என்ன பண்ணுறான்? இந்த கான்ட்ராக்டருக்கு மிச்சம் பண்ணுறதுக்காக ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கான்ட்ராக்ட் இருக்கும். இதை அப்புறப்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? வேடனே அதிகாரி, திட்டமிட்ட அதிகாரி என்ன பண்ணுறான்? வெள்ளத்தில் கடலுக்குள்ளே போட்டுன்னு கழுவி விட்டு, கடலில் மீன் செத்து போகும், மீன் குஞ்சு செத்து போகும், இயற்கை வளம் செத்து போகும்.
அப்போ இந்த எனக்கு தெரிஞ்சால் இந்த 10 அதிகாரிகளை குண்ட சட்டத்தில் போடணும். அரசு ஒன்றுமே பண்ணலை. இந்த தவறு செஞ்சவனை இந்தியாவில் தப்பிச்சிக்கலாம். அப்போ இந்த பசுமை தீர்ப்பாயமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மத்திய அரசாங்கமோ இதை விசாரிக்க கூட இல்லைங்க. 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். இது நீங்கள் இப்போ இதே போல் எப்போ நடந்தது? நீங்கள் 2017 நடந்தது. கடலுக்கு அடியில் இதே மாதிரி தான். இதே எண்ணூரில் தான். நீங்கள் இப்போ எல்லாமே அங்கே தான். எண்ணூர், திருவொற்றியூர் மேற்கு, எறணாவூர் மக்கள் பாவம் பண்ணவர். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கே நகரில் ட்ரைனேஜை பம்ப் பண்ணுறதுக்கு 10 வருஷமாக எந்த முயற்சியும் எடுக்கல. 10 வருஷ காலமாக நீங்கள் தாழ்வான பகுதியில் சேருகிற நீங்கள் கழிவு நீரை, சாக்கடையை பம்ப் பண்ணால் மேட்டு பகுதிக்கு போயிடும், வெளியேறிடும். ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் இதை பம்ப் பண்ணுற கூட அங்கே பெரிய அரசியல், 10 வருஷமாக அரசியல். யூனியன் கார்ப்பரேட் நிறுவனம், பெரிய சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சிபிஎல்சிஎலும் மத்திய அரசாங்க பொதுத்துறை நிறுவனம். அமோனியா வாயு வரக்கூடிய அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியும் பொதுத்துறை நிறுவனம், தனியார் பங்கு இருக்குது. சார், அதே மாதிரி ஆலை தரப்பில் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வெளியேறவில்லை, அது வந்து வதந்தியாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அதிகாரி அப்படி தானே சொல்லுவான். அதிகாரி மக்களை ஏமாத்துறவன் தான் அதிகாரி. மக்களை ஏமாத்துக்கிறவன் அரசு அதிகாரி தான். அரசு அதிகாரி 2 ஒன்று தானே. 10,000 வீட்டுக்கு நீங்கள் அந்த கழிவு போய் எறணாவூர், திருவொற்றியூர் மேற்கு, எண்ணூரில் போய் 10,000 வீட்டுக்கு போகுது. கடலில் பல கிலோமீட்டர் கிடக்குது. இதை இன்றைக்கி வரைக்கும் ஆய்வு செய்யவே இல்லையே. மாநில அரசு அதிகாரி ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு ஆய்வு பண்ணியிருக்கணுமில்ல, எந்த ரிப்போர்ட்டும் வரலையே. ஏன் மறைக்கப்படுது? திட்டமிட்டு மறைக்கப்படுது. நீங்கள் உதாரணத்துக்கு நான் திருப்பூரில் டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் 90களில். பிரைட் ப்ராசஸ் பனியன் ஆலை ரா மெட்டீரியலாக வந்து டையிங் ஃபேக்ட்ரி தான், சாயம். அதாவது அப்போது பொல்யூஷன் பிளான்ட்டு வருவதற்கு முன்பு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த சாய தண்ணியை பூரா எதில் இருக்கும்? நொய்யல் ஆற்றுல தான் இருக்கும். 475க்கு மேற்பட்ட சாய ஆலைகள் இருந்தது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 1,00,000 லிட்டர் தண்ணியை கழட்டி விடுவோம். எங்கே? ஆற்றுல 1,00,000 லிட்டர் தண்ணி. நீங்கள் 475 டையிங் ஃபேக்ட்ரி கணக்கு போட்டுங்க. இது வந்து ஆற்று ஓரம் இருக்கிறது. ஆற்றை ஒட்டி இங்கே தள்ளி இருக்கிறது ஒரு 200 டையிங் ஃபேக்ட்ரி இருக்குது. 475 × 1,00,000 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 4.5 கோடி லிட்டர் தண்ணி எங்கே விடுறான்? இந்த நொய்யலாறு பூரா ஒரத்துப்பாளையம் வருது. ஒரத்துப்பாளையம் வந்து கரூரில் காவிரியில் கிடக்குது. காவிரி நீர் குடிநீர். அப்போ அரசு இதை பார்த்துட்டு தானே இருக்கு. ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு பார்த்துட்டு தாங்க இருக்குது. இது யார் தடுத்து நிறுத்துறான்னா, மறைந்த கரூர் பிஆர்கே குப்புசாமின்னு ஒரு திராவிட கழக வக்கீல் தான் இதை ஹைகோர்ட்டு கொண்டு வந்தார். இந்த வழக்கை அவர் வீட்டுக்கு ஒரு 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பூர் பனியன் முதலாளிகள் சங்க தலைவர்கள். எதுக்கு? 20 லட்சத்தை வாங்கி அந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு. எல்லாம் வரலாறு என்ன மறந்துட்டான். அவர் 20 லட்சம் இல்லை, 20 கோடி கொடுத்தாலும் சரி, இந்த மண்ணை நான் காக்காம விட மாட்டேன்னு பெரியார் தொண்டன் பிஆர்கே குப்புசாமி, காவிரி காப்பு குழு தலைவர். அவர் தான் காவிரி சம்மந்தமாக ஜெயலலிதாவுக்கு முழு ஆவணங்களையும் கொடுப்பார். இந்த திராவிட இயக்கங்கள் எப்படி இந்த காவிரியை சுரண்டி விற்றான், காவிரி வத்தி போச்சுங்கிறத, கருணாநிதி காவிரியை விற்று விட்டாருன்னு ஒரு புக்கே எழுதினார். அந்த புக்கை பூரா கொண்டு வந்து அறிவாளத்தில் தீ வச்சு எரிச்சு விட்டார் கருணாநிதி. அப்போது பொல்யூஷன் போர்டு அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறான். அதே போல் ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, அங்கே முழுக்க ஆம்பூர் முழுக்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொல்யூஷன் பிளான்ட்டே கிடையாது. நீங்கள் அதில் இருக்கிற ஸ்லட்ஜ் இருக்குல்ல, அதை நீங்கள் பெரிய ஒரு ஏக்கராவில் ஒரு சிமெண்ட்டு தரைத்தளம், பாத்தி கட்டின தரைத்தளம், அந்த தரைத்தளத்தில் இந்த சாய தண்ணீரை
நீங்கள் எங்கே தோல் வடிகட்டுகிற தண்ணீரை இல்லைன்னா திருப்பூர் இருக்கிற சாய தண்ணியை எதில் விடணும்? அந்த பாத்தியில் விட்டுறணும். ஒரு டையிங் ஃபேக்ட்ரி இருந்தால் ஒரு ஏக்கரில் பொல்யூஷன் பிளான்ட் இருக்கணும். அந்த தண்ணியை போய் அதில் தான் தேக்கணும். அது என்ன ஆகும்? ஆவியாக போகும். தண்ணி ஆவியாக போச்சுன்னா அந்த திடப்பொருள் அதில் இருக்கும். அதை என்ன பண்ணுவான்? சாக்கில் கட்டி ஒரு 50 சாக்கு வரும். ஒரு மாதத்துக்கு 50 சாக்கு. அந்த ஸ்லெட்ஜ், அதாவது கெட்டியான ஆவியாகாத கெமிக்கல், அதை லாரியில் ஏற்றி கொண்டு போய் எங்காவது கண்காணாத இடத்துல கொண்டு போட்டு வருவான். அதுதான் வேலை. ஆனால் அப்படி யாரும் செய்யறதே இல்லை. என்ன பண்ணுவான்? அப்படி ஆற்றுல மழை பெஞ்சு ஆற்றுல விட்டுருவான். இப்போ யார் இங்கே எண்ணூரில் ஆற்றுல விட்டது இந்த கழிவை அமோனியா குழாய் பழுதாகி போச்சு. அது நல்ல வேலை. அது நீங்கள் ஆரம்பத்திலே அது கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா எர்ணாவூர், எண்ணூர், திருவொற்றியூர் மேற்கு என்ன இருக்கும்? மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. சார், போபாலில் வெளியேறின அந்த வாயும் இங்கே எண்ணூரில் வெளியான அந்த வாயும் ஒன்றா சார்? அமோனியா தான். எல்லாம் அமோனியா தான். அமோனியா தான் வந்து நீங்கள் அமோனியா பாஸ்பேட்டு உரம் தயார் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மூலப்பொருள். இதை வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் இப்போ இம்போர்ட் பண்ணுறாங்க. கப்பலில் வந்து தான் அது கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வருது. ரசாயன தொழிற்சாலைகள் தோல் பதனிடுவதற்கு உரம் தயார் பண்ணுவதற்கு எல்லாத்துக்குமே இந்த கெமிக்கல் பயன்படுது. இதை மத்திய அரசு அதிகாரிகள் நீங்கள் முழுமையாக இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த குழாயில் எங்கே வெடிப்பில்லை, உடைப்பில்லை, எங்கேயும் லீக் ஆகாது. அதே போல் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி முழுமையாக போய் அந்த டேங்கில் சேருதா, இது அத்தனையுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்துறதில்ல. இந்த முழுக்க, அதாவது பொல்யூஷன் போர்டு என்பது முழுக்க தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய துறை. ஆனால் இந்த பொல்யூஷன் போர்டு கண்காணிப்பதே இல்லை. சுற்றுப்புற சுகாதாரம் நீங்கள் ஒரு செக்ரட்டரி, என்வரான்மெண்ட் செக்ரட்டரி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்து இப்போ டிஎம்கே வந்த பிறகு சூசைட் பண்ணி செத்து போனார். ஏன்னா அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவரை முறைகேடாக பல சாய தொழிற்சாலைகளுக்கு விதிகளை மீறி அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த திமுக அரசு வந்தோடனே அதை விசாரிக்கணுன்னே அவர் என்ன பண்ணிட்டார்? எடப்பாடி சொல்லி செஞ்சுருக்காரு, வேலுமணி சொல்லி செஞ்சுருக்காரு, தங்கமணி சொல்லி செஞ்சுருக்காரு. என்ன ஆச்சு? சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அப்போது 1000க்கு மேற்பட்ட சாய ஆலைகளுக்கு விதிகளை மீறி அனுமதி கொடுத்துருக்காரு. எங்கே? நீங்கள் ஈரோடு பள்ளிப்பாளையம் பூரா பார்த்தீங்கன்னா சாய ஆலை தான். அந்த சாய கழிவுத்தில் எங்கே போய் கலக்குது? ஈரோடுக்குள்ளே, காவிரியில். நீங்கள் ரயிலில் போகிறவங்களுக்கு தெரியும், ஈரோடு காவிரி ஆற்றுக்கு முன்னாடி சேஷாயி பேப்பர் தொழிற்சாலை. எது? அது எங்கே இருக்குது? காவிரி கரையோரம் இருக்குது. எப்படி ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு கழிவு எங்கே கொட்டுறான்? காவிரிகளையும் விட்டுறான். விஸ்கோஸ்னு ஒரு ரயான் தொழிற்சாலை இருந்தது எங்கே? பவானி சாகரில், ஆற்று படுகை ஓரத்தில். ஏன்னா அவனுக்கு பூரா ரா மெட்டீரியல் எது? தண்ணி இல்லாமல் எந்த தொழிற்சாலையும் நடக்க முடியாது. எல்லா கெமிக்கல் தொழிற்சாலை பூரா ரயான் விஸ்கோஸு எல்லா தொழிற்சாலையுமே எங்கே இருக்குது? அப்போது இது யார், எந்த அரசு அனுமதி கொடுக்கறது? திமுக, அதிமுக அரசு தான். ஆற்றில் தண்ணி எடுத்துக்கிறது, கழிவு நீரை ஆற்றுலேயே விட்டுறது. இது தான் ஆடு மாடு குடிக்குது, மனுஷன் சுத்திகரித்து குடிக்கிறான். இதுதான் நடக்குது. இப்போது எண்ணூரில் 10,000 வீடுகள், 10,000 வீடுகள்லாம் நீங்கள் ஒரு வீட்டுக்கு 5 பேர் கணக்கு போடுங்க, எவ்வளோ ஆச்சு? 1000 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கான். மூச்சு திணறல். நீங்கள் சட்டி வானை பூரா என்ன தார் பிடிச்சிக்கிச்சு, கெமிக்கல் எஃபெக்ட்டு. அவன் அதை மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. அப்போது இதெல்லாம் மத்திய மாநில அரசினுடைய மெத்தனத்தால் நடக்குது. போபாலில் வந்து விஷவாயு வெளியேறி கிட்டத்தட்ட 3000 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து இந்தியாவில் ஒரு கருப்பு அத்தியாயம் இருக்குது. அப்படி இருந்துமே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் சார் இருக்குது. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பரேட்டுகளுடைய வேட்டை காடு. இங்கே ஏன் நான் முதலே சொன்னேன்ல,
அமெரிக்காவிலிருந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணப்பட்டு ஏன் போபாலுக்கு வர்றான்? போபாலில் மேன் பவர் ரொம்ப சீப்பு. அமெரிக்காவில் நீங்கள் 3500 350 செத்து போயிருந்தா அவனை தூக்கில் போட்டிருப்பாங்க. யாரை? அந்த யூனியன் கார்பரேட் சேர்மனாக என்ன பண்ணியிருப்பான்? தூக்கில் போட்டிருப்பான் அமெரிக்கன் ஜூரிகள். இங்கே அது நடக்கலை. ஏன்னா அவனை நம்ம அரசே காப்பாற்றுச்சு. 3500 பேர் என்பது அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், அனாதை பிணங்கள். ஒரே லாரியில் 100 பாடியெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு அடக்கம் பண்ண எரிச்சிட்டானுங்க, புதைச்சிட்டானுங்க. அப்போது 3500 என்பது 3 மடங்கு. 10,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் அது என்ன நடந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன முத்துக்குமாரசாமி அவர் வேதாந்தா நிறுவனம் ஆரம்பிக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆட்களை எடுக்கும்போது படித்தவனா, எது ரசாயன ஆலை படித்தவனா, அவன் அதில் தொழில்நுட்பம் உள்ளவனா, எல்லா கூலி வேலைக்கு ஆளை பிடிச்சின்னா அவனுக்கு என்ன வேலை செய்வான் அவன்? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதான் நீங்கள் அதாவது ஹரிபாஸ்கர் கூப்பிட்டு சொன்னாரா முத்துக்குமாரசாமி, யோ நீ அங்கே போய் ஜாயின் பண்ணியா? எங்கே? தூத்துக்குடிக்கு கலெக்டரா? அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்? அங்கே அனில் அகர்வால் வேதாந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறாயா, அங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். அப்போ இவர் அங்கே போய் ஜாயின் பண்ணுறா. ஜாயின் பண்ண உடனேயும் அனில் அகர்வால் வர்றாரு. தட்டு, பட்டு புடவை, தங்க காசு. யாருக்கு? இப்போ கலெக்டருக்கு, கலெக்டர் பங்களாவுக்கு. கலெக்டர் கண்டுக்கூடாது, எதையும் கண்டுக்கூடாது. கலெக்டர் எதையும் கலெக்டரை மடக்கிறது. பார்த்தா அந்த தட்டிலே பல லட்சக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள போகுது, தங்க காசு இருக்கான். இப்படி தான் நான் செக்ரட்டரியேட்டில் பல அமைச்சரவை அலுவலகத்தில் பார்த்துருக்காங்க. கார்ப்பரேட் முதலாளிகள் வந்தால் அமைச்சர் பூரா அன்றைக்கி சந்தோஷமாக இருப்பான். ஏன்? பல கோடி ரூபாய் பேரம் நடக்கும். நீங்கள் பிடி கத்திரிக்காயில் வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நீங்கள் ஏதோ வேளாண்மையில் ஒரு மாற்றம் செய்ய போகிறோன்னு வர்றான். அன்றைக்கி பூரா அமைச்சர் அலுவலகம் ஒரே குஷியாக இருக்கேன், பல கோடிக்கணக்கான ரூபா பேரம். அப்போ இவர்கள் எல்லாம் இந்த மண்ணை, இந்த மக்களை வஞ்சிப்பது தான் இவருடைய வேலை. 2017 எண்ணூரில் ஒரு தடவை இதை மாதிரி வாயு கசிவு ஏற்பட்டதான் நீங்கள் சொன்னீங்க. 2017 ஏற்பட்டிருக்கு, இப்போவும் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அது பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, பாதுகாப்பாக இருந்தால் ஏன் வாயு கசிஞ்சிருக்கு? அந்த அந்த குழாய் பழுதாகலைன்னா நீங்கள் இப்போ அதாவது கப்பலில் ஒரு ஏறக்குறைய ஒரு பல ஆயிரம் டன் வந்திருக்கும் அமோனியா வாயு. பல ஆயிரம் டன் அழுத்தப்பட்டு தான் எங்கே பல கிலோமீட்டர் பயணம் செய்ய எங்கே போகும்? அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற டேங்குக்கு போகும். இதுதான் மெத்தடு. அப்போது இந்த குழாய் பல கிலோமீட்ரு பதிக்கப்பட்டிருக்கும். இந்த குழாய் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னா, இப்போ வெள்ளம் வந்தது இல்லை, மழை வந்தது, மண் அரிச்சிருக்கும், கல் மோதி இருக்கும், அந்த குழாய் இணைப்பு விரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல இதை பரிசோதித்து பார்க்கணும். அங்கே இருக்கிறது என்ன ஆலை சார்? என்ன ஆலை, என்ன ப்ராசஸ் நடக்குதுங்க அங்கே? பல விதமான கெமிக்கல் தயார் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியலை எல்லா கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கும் சப்ளை பண்ணுற ஒரு குடோன். அது ஒரு பெரிய டேங்கர், பல ஆயிரம் டன்னு. நீங்கள் அதாவது நீங்கள் இது எடுக்கிறாங்க, ரயான் எடுக்கிறாங்க, உரம் பாஸ்பேட் உரத்துக்கு ரா மெட்டீரியலாக போகுது. பல்வேறு வகையான ரசாயன தொழிற்சாலைகளுக்கு இந்த அமோனியம் வாயு தான் மூலக்கூறு, ரா மெட்டீரியல். கடலில் இருந்து வெளிநாடுகளிலிருந்து கடல் கப்பல் வழியாக அதை சேமித்து வச்சு அதை பல்வேறு வகையான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் டேங்கர் தான் அது, அந்த அமோனியா வாயு. இது உற்பத்தி செஞ்சது தான் போபால் விஷவாயு. இந்த யூனியன் கார்பரேட் நிறுவனம் அமோனியாவை அது உற்பத்தி பண்ணுச்சு. அது இப்போ இல்லை. அதனால் இப்போல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இதை இப்போ இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி இப்போ அதே கடலூர் சிப்காட்டில் இதே வேலை தான் நடக்குது. அங்கேயும் குழாய் பதிச்சு இந்த அமோனியா ஃபேக்ட்ரி பூரா எங்கே இருக்கும்? ஹார்பரை ஒட்டி தான் இருக்கும்.
ஹார்பரை ஊட்டி தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கப்பல் வந்து போகிறதுக்கு துறைமுகங்கள் வேணுமில்ல. துறைமுகத்தை ஒட்டி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் குழாய் வழியாக இணைக்கப்பட்டு அது சேர்க்கப்படும். இதுதான் அந்த ப்ராசஸ். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.